Hi everyone, welcome to A3 Language Academy. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்குறோம். நீ என்ன செய்கிறாய்? நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இங்கிலீஷ்ல what do you do? What do you do? அப்படின்னு கேட்குறோம். அப்படிங்கும்போது ஹிந்தியில பாருங்க, ஆ நெடில சொல்லணும். ஆ ப இங்க வந்து ஒரு புள்ளி வைப்போம். ஆப் இந்த எழுத்து யா கியா கியா க ர இங்க ஒரு புள்ளி வைப்பீங்க. தே கர்த்தே करते हैं हैं। अब आप क्या करते हैं? நீ என்ன செய்கிறாய் அப்படின்னா ஹிந்தியில आप क्या करते हैं அப்படின்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து இங்க தமிழ்ல என்ன அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல நம்ம வாட் அப்படின்னு சொல்றோம். ஹிந்தியில கியா கியா அப்படின்னு கேட்கணும். இந்த கர்த்தே அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்ல வர்ற மீனிங் என்னன்னா, கர்த்தே அப்படின்னா அதாவது இந்த டு டு அப்படின்னா அதாவது செய்கிறாய் அப்படின்னு வருது இல்லையா, செய் அப்படின்னு வருது இல்ல, டு. அதைத்தான் வந்து நம்ம டூவை தான் வந்து இங்க கர்த்தே அப்படின்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ்ல செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ நீ, அதாவது இது ரொம்ப ஈஸி. நீ அப்படிங்கும்போது ஆப் பொதுவா நீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? பாருங்க, நீ என்ன செய்கிறாய்? What do you do? ஆப் கியா கர்த்தே ஹே. ஆப் அப்படிங்கிறது இங்க யூ. சரியா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன மீனிங்ல நம்ம what do you do அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா, what do you doனா நீங்க உங்களுடைய லிவிங், அதுக்காக நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம கேட்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதே வந்து இந்த நிமிஷத்துல இப்ப நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா தமிழ்ல நம்ம நீ என்ன செய்யற அப்படின்னு தான் கேட்போம். ஆனா இங்கிலீஷ்ல அந்த மீனிங் அப்படியே கம்ப்ளீட்டா மாறும். வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா இந்த நிமிஷம் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இப்ப நான் வந்து என்னோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, இல்ல நீங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. வாட் ஆர் யூ டூயிங்? இந்த நிமிஷத்துல நீங்க என்ன செய்றீங்க அதை சொல்லணும். ஆனா what do you do அப்படின்னு சொன்னா உங்களுடைய லிவிங்காக, சரியா, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. இதே ஹிந்தியில வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்டோம்னா ஹிந்தியில ஆப் கியா கர் ரஹே ஹோ, ஆப் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆனா தமிழ்ல ஒரே விஷயம் தான் சொல்லுவோம். நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்போம். இங்கிலீஷ்ல what do you do அப்படின்னு சொன்னா ஹிந்தியில आप क्या करते हैं, आप क्या करते हैं. இந்த இது பாருங்க, இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டோம். அதுக்கு பதில் பாருங்க, நான் ஒரு பொறியாளர் ஆக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு பொறியாளர். நீ என்னவா இருக்க? நான் ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல what do you do? அப்ப உங்களுடைய லிவிங்காக
நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான் அர்த்தம். what do you do அப்படின்னு சொன்னா. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்ப I am an engineer. பாருங்க, I am an engineer அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தில பாருங்க, क्वेश्चन எப்படி கேட்டோம்? आप क्या करते हैं? आप क्या करते हैं அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் சொல்றோம் பாருங்க. மே ஏ நெடில சொல்லுவீங்க. ஏ க இங்க புள்ளி வைப்பீங்க. ஏக் ஈ இங்க பாருங்க ஒரு சந்திர பிந்து வைக்கிறோம். அதுக்கு வந்து இஞ்ச் இஞ்ச் அப்படின்னு சவுண்ட் கொடுப்பீங்க. இஞ்ச். இது ஜி ஜி நெடில சொல்லுவீங்க. இஞ்சி. இது நீ நீ அப்படின்னு சொல்லணும். இது வந்து நீங்க குறியில சொல்லுவீங்க. நீ ய ர மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். அப்ப இ ஜி நீ ய ர் இன்ஜினியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றோம். இது ஹோ. இது வந்து மேல வந்து ஒரு சந்திர பிந்து வந்திருக்கு. அப்ப ஹோ ஹோ அப்படின்னு உச்சரிக்கிறோம். மே ஏக் इंजीनियर हूं. मैं एक इंजीनियर हूं. உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சதா? சோ இதெல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் இந்த நான். இது வந்து இங்க வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஐ அப்படின்னு சொல்றோம். ஹிந்தியில மே அப்படின்னு சொல்றோம். இந்த ஒரு அப்படின்னு இருக்கிறத வந்து இங்க பாத்தீங்கன்னா அன்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் வரும். இதுல வந்து அன், அதுல வந்து ஒரு அப்படின்னு அர்த்தம் இங்க கொடுக்குது. இங்க ஹிந்தியில வந்து ஏக் ஏக் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஒன்னு ஒரு. இன்ஜினியர் என்ஜினியர் பொறியாளர். ஓகேவா? என்ஜினியர் இன்ஜினியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள்? நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படின்னு கேட்கிறோம். இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி கேட்போம்? Where do you work? Where do you work கேட்கிறோம். இதே வந்து ஹிந்தியில ஆ நெடில சொல்லுவீங்க. ப மேல புள்ளி ஆப் க ஹா நெடில போகணும். இங்க ஒரு சந்திர பிந்து வருது. கஹா கஹா கா நெடில ம. அப்ப காம். இங்க நம்ம ஒரு புள்ளி வச்சிருப்போம். அப்ப காம் க. இது ர. இங்க ஒரு புள்ளி வைங்க. அப்ப ர் தே கர்த்தே ஹே. அப்ப आप कहां काम करते हैं. கண்டினியூவா நீங்க சொல்லும்போது आप कहां काम करते हैं அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிங்கும்போது இப்ப இதுல பாருங்க, நீங்கள் அப்படிங்கும்போது இங்க வந்து நம்ம யூ மென்ஷன் பண்றோம். இங்க வந்து ஹிந்தியில ஆப். இந்த கஹா கஹா அப்படின்னு சொன்னா வெயா அப்படின்னு அர்த்தம். அதாவது எங்கே எங்கேன்னு அர்த்தம். வெயா இங்க கஹா கஹா அப்படின்னு உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. இந்த வேலை வேலை அதாவது இங்க ஒர்க். இங்கிலீஷ்ல ஒர்க்னு மட்டும் சொல்லிடுறோம். இதே இங்க பாத்தீங்கன்னா காம் காம் அப்படின்னா ஒர்க்கு வேலை. இந்த கர்த்தே ஹே. இந்த கர்த்தே கர்த்தே அப்படின்னு சொல்றது வந்து செய், அத மரியாதையா நம்ம
செய்கிறீர்கள். ஏன்னா இங்க நீங்கள் வந்திருக்கு. இப்ப நீயா இருந்தா நீ எங்கே வேலை செய்கிறாய் அப்படின்னு கேட்போம். செய்கிறாய் அதோட நிறுத்தியிருப்போம். இதே வந்து நீங்கள் இங்க வந்திருக்கிறதுனால செய்கிறீர்கள் அப்படின்னு நம்ம மரியாதை கேட்கிறோம். அதே மாதிரிக்கு தான் இங்க வந்து கர்த்தே அப்படின்னு சொன்னா செய் ஹே கிரீர்கள் ஒரு மரியாதையா சொல்றது ஹே அப்படின்னு சொல்றது. ஆப் கஹா காம் கர்த்தே ஹே அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு பதில் எப்படி சொல்றோம்? நான் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன், அதாவது வேலை செய்கிறேன். நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். நான் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கிலீஷில் பாருங்க, வேர் டு யூ ஒர்க் அப்படின்னு கேட்டதுக்கு ஐ ஒர்க் இன் அன் ஆஃபீஸ். நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஒர்க் இன் அன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஹிந்தியில் இப்போ ஆப் கஹா காம் கர்த்தே ஹே அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம். அதுக்கு பதில் சொல்றோம் பாருங்க, மே மே ஏ க ஏக் கா நெடில சொல்லணும். கா இங்க பாருங்க, இந்த இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எழுத்து யா இது சேர்ந்து வந்திருக்கு. இந்த ரூல் வந்து தனியா இருக்கு. அப்ப கார் யா ல कार्यालय कार्यालय में கா நெடில்ல மேல புள்ளி வைக்கிறோம். காம் க ர மேல ஒரு புள்ளி வைக்கிறோம். தா கர்த்தா ஹோம் ஹோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கண்டினியூவா நீங்க சொல்லும் போது மே एक कार्यालय में काम करता हूँ, मैं एक कार्यालय में काम करता हूँ அப்படின்னு சொல்றோம். நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றோம். இந்த இதெல்லாம் பாருங்க, அலுவலகத்தில், அதாவது ஆபீஸ்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், அலுவலகம் ஆபீஸ். இங்க ஹிந்தில காரியாலய் காரியாலய் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த காம் அப்படின்னு சொல்றது வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் ஒரு அலுவலகத்தில் இங்க வந்து பணிபுரிகிறேன்னா வேலை செய்கிறேன்னு அர்த்தம். வேலை ஒர்க் காம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி ஈஸியா எழுத்து கூட்டி படிச்சு நம்ம ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ல தான் நம்ம வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.